ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நியூ இயர் வரும்போதும் நம்ம எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த வருஷம் நான் கண்டிப்பா ஜிம்முக்கு போவேன், இந்த வருஷம் நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், இந்த வருஷம் நான் கடன் இல்லாம வாழ்வேன். ஆனா இப்ப வருஷத்தோட 2வது மாசமே முடிய போகுது. 2 மாசத்துல இது என்ன ஆகுது தெரியுமா? ஏன் 2 வாரத்துல கூட ஆகும். ஆனா 2 மாசத்துல கிளியரா தெரிஞ்சிடும். ஜிம்முக்கு போறது ஒண்ணு ரொம்ப குறைஞ்சிருக்கும், இல்ல ஸ்டாப்பே ஆயிட்டு இருக்கும். புக் ஷெல்ஃப் எல்லாம் தூசி படைஞ்சிருக்கும். பழையபடி நம்ம ரொட்டீன் நம்ம பழையபடி மாறிடுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 99% பேரு அவங்க எடுக்கிற சபதத்தை ஃபாலோ பண்றதே இல்லையா. ஏன் இப்படி நடக்குது? நம்ம எல்லாரும் சோம்பேறிகளா? நம்மளால முடியாதா? பிரச்சனை நம்ம கிட்ட இல்ல, பிரச்சனை நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதுல தான் இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, சுய கட்டுப்பாடுங்கிறது நம்ம நாமளே வருத்திக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறோம். ஆனா டார்க் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்க மூளைக்கும் நடக்கிற ஒரு சண்டை. உங்க பிரெயினுக்கு நீங்க முன்னேறக்கூடாது, உங்க பிரெயினுக்கு நீங்க பாதுகாப்பா ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த வீடியோல நம்ம பிரெயின் நம்மள எப்படி ஏமாத்துது, அதை மீறி அந்த 1% வெற்றியாளர்கள் மட்டும் எப்படி ஜெயிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க 8 சைக்கலாஜிக்கல் சீக்ரெட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இது உங்க லைஃபையே மாத்துற 30 மினிட்ஸா கூட இருக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு சின்ன சயின்ஸ் கான்செப்ட புரிஞ்சுப்போம். நீங்க டிசிப்ளின் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் உங்க சுபாவம் இல்ல, அது உங்க உயிரியல். நம்ம உடம்புல ஹோமியோஸ்டாசிஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இதோட வேலை என்ன தெரியுமா? நம்ம உடம்ப எப்பவுமே ஒரு பேலன்ஸ்ல இது வச்சுக்குது. எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ரொம்ப வெயில் அடிச்சா உடம்பு வேர்வை வரும், இது உங்களை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு. ரொம்ப குளிர் அடிச்சா உடம்பு நடுங்கும், இது சூடா வச்சுக்கிறதுக்கு. இது எப்படி தன்னால நடக்குதோ அதே மாதிரிதான் நம்ம மூளையும் வேலை செய்யும். உங்க பிரெயினோட மெயின் கோலே ஆற்றலை சேமிப்பது தான். நீங்க திடீர்னு ஒரு நாள் நான் காலையில 4 மணிக்கு எழுந்து கடினமான வேலை செய்ய போறேன் இப்படி ஒரு முடிவு பண்ணீங்கன்னா, உங்க பிரெயின்ல இருக்க ஹோமியோஸ்டாசிஸ் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஐயோ, இவன் ஏதோ புதுசா பண்றான், இதெல்லாம் நமக்கு பழக்கமே இல்லையே, இதுல நிறைய எனர்ஜி வேற வேஸ்ட் ஆகும், இவன் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு பிரெயின் நினைக்கும். உடனே உங்க பிரெயின் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு பயம் வர மாதிரி பண்ணும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்ல வைக்கும். இது உங்க பிரெயினை உங்களை பாதுகாக்க பண்ற ஒரு விஷயம். ஆனா இந்த காலகட்டத்துல இதுவே நமக்கு எதிரியாக மாறுது. சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாடம், உங்க மனசு சொல்றத கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. உங்க மனசு எப்பவுமே சுலபமான வழியை தான் தேடும். நீங்க டிசிப்ளின்டா இருக்கணும்னா உங்க உடம்போட இந்த ஹோமியோஸ்டாசிஸ் சிக்னலை மீறி நீங்க செயல்படணும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதான் வளர்ச்சி. அடுத்து நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் டோபமைன். டோபமைன் அப்படிங்கிறது நம்ம பிரெயின்ல சுரக்கிற ஒரு கெமிக்கல். இதுதான் நமக்கு ஆசை மற்றும் உற்சாகத்தை தரக்கூடிய விஷயம், அதாவது மோட்டிவேஷனை தரக்கூடியது. ஆனா இன்றைய டிஜிட்டல் உலகம் நம்ம டோபமைன் சிஸ்டமா மொத்தமா கைப்பற்றிருச்சு. உலகத்துல 2 வகையான டோபமைன் இருக்கு. நம்பர் 1, மலிவான இன்பம், சீப் டோபமைன். இது நம்ம உழைப்பே இல்லாம கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ஸ்வீட் அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இதை செய்யும் போது உங்க பிரெயின்ல டோபமைன் வெள்ளம் மாதிரி பாயுது. நம்பர் 2, கடினமான இன்பம், ஹார்ட் டோபமைன். இது கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஒரு புக்கு படிச்சு முடிக்கிறது, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றது, ஒரு ப்ராஜெக்ட முடிக்கிறது. இங்கதான் டார்க் சைக்காலஜி வேலை செய்யுது. உங்க பிரெயினுக்கு சீப் டோபமைன் கிடைச்சிருச்சுன்னா அது ஹார்ட் டோபமைன் பக்கம்லாம் திரும்பி கூட பார்க்காது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையை உங்க போன் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல 30 நிமிஷம் வேஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். உங்க பிரெயினுக்கு தேவையான ஜாலி ஃபீல் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க படி இல்ல வேலை செய்யணும் சொன்னா உங்க பிரெயின் நோ அப்படின்னு சொல்லிடும். எதுக்கு நான் கஷ்டப்படணும், எனக்கு தான் ஆல்ரெடி ஜாலியா இருக்கே அப்படின்னு அது நினைக்கும். இதுக்கு பேரு தான் டோபமைன் ஓவர்லோட். உங்க டிசிப்ளினை நீங்க திரும்ப எடுக்க நீங்க டோபமைன் டீடாக்ஸ் பண்ணணும். காலையில எழுந்த உடனே போனை தொடாதீங்க. உங்க பிரெயினுக்கு இந்த ஈஸி பிளஷர் எல்லாம் கொடுக்காதீங்க. உங்க பிரெயினுக்கு போர் அடிக்கட்டும். எப்போ பிரெயினுக்கு போர் அடிக்குதோ அப்பதான் அது சரி வா எதையாவது இப்போ உருப்படியாவது செய்வோம் அப்படின்னு வேலை செய்ய வரும். டோபமைன் பத்தி பேசும்போது ஒரு ஃபேமஸ் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதான் த மார்ஷ்மெலோ டெஸ்ட். 1970களில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இந்த சோதனை நடந்தது. ஒரு அறையில ஒரு சின்ன குழந்தைய உட்கார வைப்பாங்க. அந்த குழந்தை முன்னாடி ஒரு மார்ஷ்மெலோ வைப்பாங்க. ரிசர்ச்சர் சொல்லுவாரு, நான் இப்போ வெளியே போறேன், நான் திரும்ப வர வரைக்கும் நீ இந்த ஸ்வீட்டை சாப்பிடாம இருந்தா நான் உனக்கு இதோட சேர்த்து இன்னொரு ஸ்வீட் தருவேன், மொத்தமா உனக்கு 2 கிடைக்கும். ஆனா இப்பவே நீ சாப்பிட்டுட்டேன்னா இது 1 மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு பெரிய போரே நடக்கும். சில குழந்தைகள் ரிசர்ச்சர் போன உடனே சாப்பிட்டுருவாங்க. இதுதான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். சில குழந்தைங்க கண்ணை மூடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ண என்னென்னமோ பண்ணுவாங்க, அந்த ஸ்வீட்டை தொட மாட்டாங்க. அவங்க இன்னொரு ஸ்வீட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட உண்மையான முடிவு 20 வருஷம் கழிச்சுதான் தெரிஞ்சுது. அந்த வெயிட் பண்ண குழந்தைகள் வளர்ந்த பிறகு லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்ல ஒரு வேலையில நல்ல ஹெல்த்தோட இருந்தாங்க. ஆனா உடனே ஸ்வீட்ஸை சாப்பிட்ட குழந்தைகள் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, டிலேட் கிராட்டிஃபிகேஷன்.
உங்களுக்கு இப்ப டிவி பார்க்க தோணும், ஆனா அதை தள்ளி போட்டு படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல பெரிய இன்பம் காத்திருக்கும். டிசிப்ளின்ங்கிறது வெறும் வேலை செய்யறது மட்டும் இல்ல, இப்ப கிடைக்கிற சின்ன இன்பத்தை வேண்டான்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல கிடைக்கிற பெரிய இன்பத்துக்கு வெயிட் பண்றது. இப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். டிசிப்ளின்ல நம்ம தோல்வி அடைகிற அந்த ஸ்பெசிபிக் மொமெண்ட் எது? நீங்க படிக்க உட்காடுறீங்க, புக்கை திறக்கிற அந்த நொடியில மனசுல ஒரு குரல் கேட்கும், இப்ப வேண்டாம், அப்புறம் படிக்கலாம், கொஞ்சம் டயர்டா இருக்கு. இந்த குரலை நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். சயின்ஸ்ல இதுக்கு பேரு லிம்பிக் ஃப்ரிக்ஷன். நம்ம பிரெயின்ல 2 முக்கியமான பார்ட் சண்டை போடுது. நம்பர் 1 ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இதான் உங்க பிரெயினோட CEO. இதான் லாஜிக்க பேசும், இந்த வேலையை செஞ்சா உங்க லைஃப் மாறும்னு சொல்லும். அடுத்து லிம்பிக் சிஸ்டம். இது ஒரு சின்ன குழந்தை மாதிரி, இதை எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு இப்போ ஜாலியா இருக்கணும், கஷ்டப்படலாம் முடியாது அப்படின்னு சொல்லும். ஒரு ரிசர்ச்சர் இதை அழகா சொல்றாரு. உங்க ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஒரு யானை பாகன், உங்க லிம்பிக் சிஸ்டம் தான் யானை. அந்த யானை பாகன் எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் அந்த யானை நான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா யானை பாகன் ஒன்னும் பண்ண முடியாது, அங்க யானை தான் ஜெயிக்கும். இதை தான் நம்ம வில் பவர் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்றோம். காலையில எழுந்த உடனே உங்க யானை பாகன், அதாவது லாஜிக் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா நாள் போக போக நிறைய டெசிஷன்ஸ் எடுத்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த யானை பாகன் டயர்ட் ஆயிடுவாரு. நைட் டைம்ல அந்த யானை, அதாவது எமோஷன், ஆட்டம் போட ஆரம்பிக்கும். அதனாலதான் காலையில டயட் இருக்கிற நம்ம நைட்டு 10 மணிக்கு ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்றோம். ஸோ டார்க் சைக்காலஜி ட்ரிக்கிங் என்ன? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைய காலையில ஃபர்ஸ்ட் வேலையை செஞ்சு முடிச்சிருங்க. உங்க யானை, அதாவது எமோஷன், தூங்கிட்டு இருக்கும் போதே யானை பாகன், அதாவது லாஜிக், வேலையை முடிச்சிடணும். இந்த லிம்பிக் ஃப்ரிக்ஷனை தாண்டி வர்றதுதான் டிசிப்ளின். சரி, காலையில எழுந்து வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது? இங்கதான் அந்த 2 minute ரூல் வேலை செய்யும். நம்ம மூளை எப்பவுமே பெரிய வேலையை பார்த்து பயப்படும். மொத்த புக்கையும் படிக்கணுமா, 1 hour ஜிம்முக்கு போகணுமா? இந்த பயத்தை உடைக்க நீங்க ஒரு ட்ரிக் பண்ணுங்க. உங்களோட அந்த பெரிய கோலை வெறும் 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய சின்ன வேலையா மாத்துங்க. நான் இப்போ 1 hour ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ ஷூஸை மாட்டிக்கிட்டு ஜிம்முக்குள்ள போறேன், சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு, அவ்வளவுதான். நான் 50 பக்கம் படிக்க போறேன்னு சொல்லாதீங்க. ஒரு புக் எடுத்து ஒரு பக்கம் படிக்க போறேன், ஜஸ்ட் 2 minutes படிக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க. இது கேட்க ரொம்ப சில்லியா இருக்கலாம், 2 நிமிஷம் ஜிம்மு, 2 நிமிஷம் படிச்சு என்ன பண்றது அப்படின்னு. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருந்த அந்த தடுமாற்றமே போயிடும். அதாவது பேசிக்காவே நம்ம எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு தான் சொல்லுது. ஒரு விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா பண்ணிடுவீங்கன்னு தான் அர்த்தம். ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் சும்மாலாம் திரும்ப வர மாட்டீங்க. ஒரு 2 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணா மொத்தமா முடிச்சிடலான்னு தோணும். கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வருவீங்க. புக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 பேஜாவது படிப்பீங்க. ஸோ டிசிப்ளினோட ரகசியமே ஜஸ்ட் ஷோ அப். முதல்ல அங்க போய் நில்லுங்க, மொத்த வேலையெல்லாம் யோசிக்காதீங்க, முதல் 2 நிமிஷத்தை மட்டும் யோசிச்சுட்டு போங்க. இப்போ அடுத்த ரகசியம், ஐடென்டிட்டி ஷிஃப்டிங், அடையாள மாற்றம். நம்ம நிறைய நேரம் செயலை தான் மாத்த முயற்சி பண்றோம், ஆனா நம்மளுடைய எண்ணத்தை மாத்த மறந்துடுறோம். ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 பேரு புகைப்பிடிப்பதை நிறுத்த ட்ரை பண்றாங்க. ஒருத்தர்கிட்ட போய் சிகரெட்டை கொடுக்குறீங்க. முதல் ஆள் சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம், நான் நிறுத்த ட்ரை பண்றேன். பார்க்க இதுதான் சரியான பதில் மாதிரியே தெரியும், ஆனா சைக்காலஜிக்கலி இது தப்பு. ஏன்னா அவரு இன்னும் தன்னை ஒரு ஸ்மோக்கரா தான் பாக்குறாரு. அவர் ஏதோ ஒன்னத்தை தியாகம் பண்றதா தான் இன்னும் நினைக்கிறாரு. 2வது ஆள் சொல்றாரு, வேண்டாங்க, நான் ஸ்மோக்கர்லாம் கிடையாது அப்படின்னு. இங்க வித்தியாசம் தெரியுதா? இவரு தன்னோட ஐடென்டிட்டியே மாத்திட்டாரு. நான் ஒரு சிகரெட் பிடிக்கிற ஆளே இல்ல அப்படின்னு அவர் நம்புறாரு. செல்ஃப் டிசிப்ளின்ல தோல்வி அடைகிறவங்க தலைகீழா தான் யோசிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நான் ஜிம்முக்கு போயிட்டே இருந்தா நான் அத்லீட்டா மாறிடுவேன்னு. ஆனா டார்க் சைக்காலஜி சொல்றது, நீ உன்னை அத்லீட்டாவே நம்பினாதான் நீ ஜிம்முக்கே போவ. நீங்க உங்களை பத்தி என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எனக்கெல்லாம் காலையில எழுந்துக்கிறதே பிடிக்காது, எனக்கு ஃபோக்கஸ் பண்றதே கஷ்டம், நான்லாம் ஒரு சோம்பேறி. இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு தப்பான லேபிள்ஸை ஒட்டி வச்சிருக்கீங்க. உங்க பிரெயினை அதை உண்மை நம்பி அதுபடியே நடக்குது. சோ இன்னையில இருந்து நான் செய்கிறேன்னு சொல்லாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் படிக்கிறேன்னு சொல்லாதீங்க, நான் ஒரு வாசகன்னு சொல்லுங்க. நான் ஓடுறேன்னு சொல்லாதீங்க, நான் ஒரு ரன்னர்னு சொல்லுங்க. எப்போ உங்க ஐடென்டிட்டி மாறுதோ அப்ப டிசிப்ளின் கஷ்டமா இருக்காது, அது நேச்சுரலா மாறிடும். இங்கதான் நிறைய பேரு வழிந்து ஓடுவாங்க. டிசிப்ளினோட உண்மையான முகமே வலிதான். நம்ம எல்லாரும் வலியை பார்த்து பயப்படுறோம். கஷ்டமா இருக்கு வேண்டான்னு நினைக்கும் போதுதான் நம்ம தோல்வியே அடைகிறோம். ஆனா சயின்ஸ் வேர்ல்ட்ல ஒரு புது டிஸ்கவரி நடந்திருக்கு. உங்க பிரெயின்ல ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கார்டெக்ஸ், AMCCன்னு ஒரு சின்ன பார்ட் இருக்கு. இதான் உங்களோட வில் பவர் மசில். சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? எப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு கஷ்டமான வேலையை செய்யறீங்களோ அப்போல்லாம் இந்த AMCC பார்ட்டு வளருது. அதே சமயம் நீங்க சொகுசை தேடி போனா இந்த பார்ட்டு சுருங்கி போயிடும். உலகின் மிகச்சிறந்த வீரரான டேவிட் காகின்ஸ் இதுதான் செய்யறாரு. அவர் காலைல எழுந்து ஓடலாம் பிடிக்காது, ஆனா அவர் ஓடுவாரு. அவருக்கு கோல்டு வாட்டர்ல குளிக்கவே பிடிக்காது, ஆனா குளிப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் எப்பெல்லாம் வலி அனுபவிக்கிறனோ அப்பெல்லாம் என் பிரெயின் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு. நீங்க உங்க மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். வலிங்கிறது உங்களை நிறுத்துறதுக்கு வர தடை இல்ல. வலிங்கிறது நீங்க வளர்ச்சி அடைறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல். ஜிம்முனா வெயிட் தூக்கும் போது மசில் வலிச்சாதான் அது வளரும். அதே மாதிரிதான் உங்க பிரெயினும். சோ வலியை பார்த்து ஓடாதீங்க, வலியை நோக்கி செல்லுங்க. சரி, இந்த சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது?
இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான வழி இருக்கு. அதுக்கு பேர் தான் மாங்க் மோட், துறவி நிலை. மாங்க் மோடுங்கிறது நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, எக்ஸாம்பிள் 21 days இல்ல 3 months, இந்த உலகத்தோட கவனச்சிதறல்கள்ல இருந்து உங்களை தனிமைப்படுத்திக்கிறது. ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறுறதுக்கு முன்னாடி அது ஒரு குக்கூனுக்குள்ள தனியா இருக்கும். அந்த மாதிரிதான் நீங்க உங்களை மாத்திக்க நீங்க மாங்க் மோடுக்கு போகணும். மாங்க் மோட் ரூல்ஸ்: நம்பர் 1, நோ சோஷியல் மீடியா. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் மாதிரி ஆப்ஸை டிலீட் பண்ணணும். இதான் உங்களை டோபமைன் அடிக்டா வச்சிருக்கு. நம்பர் 2, நோ பேட் ஹேபிட்ஸ். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஜங்க் ஃபுட் இதை தொடவே கூடாது. நம்பர் 3, டீப் ஒர்க். டெய்லி அட்லீஸ்ட் 4 hours வேற எந்த யோசனையும் இல்லாம உங்க கோலுக்காக மட்டும் வேலை செய்யணும். நம்பர் 4, டெய்லி 30 minutes உடற்பயிற்சி. இதை செய்யும் போது ஆரம்பத்துல உங்களுக்கு பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த உலகமே என்ன மறந்துருமோ, நான் ரொம்ப தனியால் ஆயிடுவேனோ அப்படின்னு பயம் வரும். பரவாயில்ல, அந்த தனிமை தான் உங்களை மாத்தும். நீங்க மங்க் மோட்ல இருந்து வெளியே வரும்போது நீங்க பழைய ஆளா இருக்க மாட்டீங்க. நீங்க வெர்ஷன் 2.0 மாறி இருப்பீங்க. டிசிப்ளின் பயணத்துல நீங்க கண்டிப்பா தப்பு பண்ணுவீங்க, அது இயல்பு. ஆனா அந்த தவறை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. இங்கதான் the what the hell effect வேலை செய்யுது. எக்ஸாம்பிள், நீங்க டயட் இருக்கீங்க. ஒரு நாள் தவறுதலா ஒரு குக்கியை சாப்பிட்டுறீங்க. உங்க மனசு உடனே என்ன சொல்லும்? ச்சே, எல்லாம் போச்சு, நம்ம டயட்டே வேஸ்ட் ஆயிருச்சு, சரி எப்படியும் தப்பு பண்ணிட்டோம், வாட் த ஹெல், இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம். ஒரு குக்கி சாப்பிட்ட குற்ற உணர்ச்சியில மொத்த பாக்ஸையும் சாப்பிட்டுருவீங்க. இது முட்டாள்தனம். ஒரு டயர் பஞ்சர் ஆனா மத்த 3 டயரும் கிழிச்சு போட்டுருவீங்களா என்ன? மாட்டீங்கல்ல. அப்புறம் ஒரு நாள் தப்பு பண்ணதுக்கு மொத்த டிசிப்ளினையுமே விடுறீங்க. டார்க் சைக்காலஜி ட்ரிக் என்னன்னா, நெவர் மிஸ் ட்வைஸ். 2 முறை தொடர்ந்து தவறாதீர்கள். ஒரு நாள் ஜிம் போக முடியலையா, பரவாயில்ல, அடுத்த நாள் கண்டிப்பா போயாகணும். ஒரு நாள் தவறு நடக்கலாம், ஆனா 2வது நாள் அது தொடர்ந்தா அது புது பழக்கமா மாறிடும். உங்க டிசிப்ளின் என்னைக்காவது சறுக்கிறது பிரச்சனை இல்ல, நீங்க எப்படி மீண்டு வர்றீங்கிறது தான் முக்கியமே. கடைசியா ஒரு ஏன்ஷியன்ட் டெக்னிக். இத ஸ்டோயிக்ஸ், அதாவது பழமையான தத்துவ ஞானிகள் பயன்படுத்தினாங்க. அது பேர் தான் ப்ரீ மெடிடேஷியோ மலோரம், அதாவது நெகட்டிவ் விஷுவலைசேஷன். நம்ம எல்லாரும் பாசிட்டிவ் திங்கிங் தான் பண்ணுவோம், எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஸ்டோயிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் மோசமா ஒரு வேலை நடந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்க சொல்றாங்க. காலையில எழுந்த உடனே ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு நான் டிசிப்ளின்டா இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு என் லைஃப் எப்படி இருக்கும்? என் உடம்பே மோசமா இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் காலியா இருக்கும், என்ன மதிக்க ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, நான் ஒரு தோல்வியாளனா இருப்பேன். இது ஒரு பயம் இருக்குல்ல, இது நல்லதான். சில நேரம் வெற்றி தரும் சந்தோஷத்தை விட தோல்வி தரும் பயம் தான் நம்மள வேகமா ஓட வைக்கும். உங்க சோம்பேறித்தனத்தால வரப்போற நரகம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பயம் உங்களை இப்பவே எழுந்து வேலை செய்ய வைக்கும். சோ மக்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த டார்க் சைடு, இது வெறும் சயின்ஸ் மட்டும் இல்ல, இது நம்ம வாழ்க்கை. இந்த உலகம் கொஞ்சம் கொடூரமானது. இங்க யாருக்கும் உங்களை பத்தி கவலை இல்ல. நீங்க தூங்குனா உலகம் உங்களை கடந்து போய்கிட்டே இருக்கும். நீங்க தோல்வி அடைஞ்சா உங்களை தூக்கி விட யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை காப்பாத்த நீங்க மட்டும்தான் வர முடியும். செல்ஃப் டிசிப்ளினுங்கிறது உங்களை ஜெயில வைக்கிறது இல்ல, அதான் உண்மையான சுதந்திரம். இப்போ உங்க ஆசைகள், உங்க சோம்பேறித்தனம், உங்க மூட் இதெல்லாம் உங்களை ஆட்டி படைக்கிற மாஸ்டர்ஸ். டிசிப்ளின் மட்டும்தான் உங்களை அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கும். இன்று இப்போதே ஒரு முடிவெடுங்க. உங்க பிரெயினோட கம்ஃபர்ட் ஜோன் சிக்னலை மீறி செயல்படுங்க. இந்த டோபமைன் ட்ராப்ல விழாதீங்க. நான் யாரு அப்படிங்கறத மாத்துங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே ஒரு சின்ன வேலை செய்யுங்க. உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காருங்க. உங்களோட மாங்க் மோட் பிளான் எழுதுங்க. நாளை காலை பொறியாக இல்லை, தீயாக எழுந்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.